வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் சீனு ராமசாமி இன்னைக்கு தன்னுடைய மனைவி டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது எங்கள் காலத்திலாம் நான் காதலிக்கின்றேன், அவளையே நான் திருமணம் செய்து கொள்வேன், இந்த மாதிரி பலவிதமாக அப்படித்தான் பலவிதமான விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டதோ அப்படின்னு என்ன தோணுது. ஏஆர் ரஹ்மான், சாய்ரா, அது ஒரு விவாகரத்து. தனுஷ், ஐஸ்வர்யா, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிவி பிரகாஷ், சைந்தன்யா, அப்புறம் அடுக்கிட்டே போகலாம். நம்ம அதெல்லாம் பேசுறதுக்கு வாயே ரொம்ப கூச்சமா இருக்கு. வாழ்றாங்க அப்படின்னா அதை பத்தி நம்மளும் வாய்த்தாலாம் பேசலாங்க. ஆனா விவாகரத்தை பத்தி பேசக்கூடிய சமயத்துல அவர் என்ன சொல்றாரு? ஆமா, உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு படிக்கிறேன் பாருங்க. இது எந்த அளவுக்கு பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு, மற்றபடி விவாகரத்து இவர்கள் மறைத்து இதையே ஒரு ஃபேஷனா கொண்டு போயிட்டு இருக்காங்க சினிமா உலகத்துல. இதை பார்த்து எத்தனை பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதையெல்லாம் விட என்னென்னமோ ஸ்கிரீன் பிள்ளைலாம் எழுதுறாங்க. ஆனா வாழ்க்கையில இவங்க ஒழுங்கான ஸ்கிரீன் பிள்ளை இல்லையா, ஒழுங்கான டைலாக் இல்லை. இவங்களுக்கு எதுக்கு சினிமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அவர் இந்த எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு பாருங்க. அதாவது, அன்பானவர்களுக்கு வணக்கம். நானும் என் மனைவி தர்சனாவும் 17 வருட திருமண வாழ்விலிருந்து விடைபெறுகின்றோம். 17 வருஷமா ஆச்சு கல்யாணம் ஆகி. அவருடைய மனைவி பேர் தர்ஷனா. இவரு பேரு சீனு ராமசாமி. ஆமா, அற்புதமான ஒரு இயக்குனர். கூடல் நகர் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானார். அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரைன்னு அற்புதமான படத்துல இயக்குனவர். பட் தன்னுடைய வாழ்க்கையை தன் மனைவியோடு இயக்க அவருக்கு தெரியவில்லை. ஆமா, ஸ்கிரீன் பிளே ஒழுங்கா போடல, டைலாக் ஒழுங்கா போடல. ஆமா, தர்மதுரை வெற்றி அடைந்து என்ன பிரயோஜனம்? தென்மேற்கு பருவக்காற்று வெற்றி அடைந்து என்ன பிரயோஜனம்? நீர்ப்பறவை வெற்றி அடைந்து என்ன பிரயோஜனம்? கூடல் நகர் வெற்றி அடைந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வெற்றி அடையிலையே. புரியுதுங்களா? 17 வருட திருமண வாழ்விலிருந்து விடைபெறுகின்றோம். ரைட், விடைபெறுங்க. ரைட், ஓகே. அடுத்து சொல்றாரு பாருங்க. விருப்ப விவாகரத்து பெற்று அவரவர்களுக்கு உண்டான திசையில் நாங்கள் பயணிக்க போகிறோம். அதுல விருப்ப விவாகரத்து, அதான் உண்மை புரியல. ஏங்க, விருப்பப்பட்டு கல்யாணம் செய்து கொள்கின்றோம், விருப்பப்பட்டு காதலிக்கின்றோம், விருப்பப்பட்டு தான் நாங்கள் ஊரை விட்டு ஓடி போனோம், விருப்பப்பட்டு தான் புள்ள பெற்றோம், விருப்பப்பட்டு தான்டா நாங்க உறவு கொண்டோம். இதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுல விருப்பப்பட்டு விவாகரத்து ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியல. இல்லை, இது என்ன ஃபேஷனா போச்சா? மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி. வாழ முடியாதவர்கள் எதற்காக சினிமாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல இருக்கு. ஒரு பெண்ணை வச்சு ஒரு நாள வாழ முடியல. இத்தனைக்கு அவங்க தர்ஷனா ஒரு கிராமத்து பெண்ணு, ஒரு நடிகையா இருந்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். இல்லைங்க, முதல்ல கல்யாணத்துக்கு முன்னால நடிக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம், கேட்கல, அதன் அடிப்படையில நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். மற்றபடி பலவிதமான பிரச்சனைகள், அதனால அடிப்படையில எங்களுக்குள்ள பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்லை. தர்ஷனா, அவருடைய சீனு ராமசாமியுடைய மனைவி தர்ஷனா ஒரு கிராமத்து லேடி. மற்றபடி அவர் பப்ளிக் இல்லாதவங்க, எந்த ஃபீல்டு இல்லாதவங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் எதற்காக விவாகரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, விருப்ப விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? இது இவர் மேல நிறைய தவறு இருக்கிறதா, அவர் மேல் தவறு இருக்கிறதா? அதெல்லாம் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தெரிந்தாலுமே கூட விருப்ப விவாகரத்து அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்கு? அதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து அந்த எக்ஸ்தலர் பதிவை போட்டுக்காரு பாருங்க. அவருடைய செயல் என்னையும், என்னுடைய செயல் அவரையும் பாதிக்காது. எப்படி பாதிக்காம இருக்கும்? சும்மா விட்டுருவீங்களா? இல்ல அவரு விட்டுருவாரா? ஒரு பெரிய அமௌண்ட் கேட்பாரு, என்ன பண்ணுவீங்க? ஜீவனாம்சம் கேட்பாரு, சொத்துல சோன்ஸ் ஏதாவது கேட்பாரு, குழந்தை குட்டிகளுக்கு ஏதாவது வருமானங்கள் கேட்பாரு. சரி, அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சீனு ராமசாமியை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி இருந்துட போறீங்களா? உங்களுக்கு சின்ன வயசு இல்ல, உங்களுக்கு சின்ன வயசுங்க, அப்படி எடுத்துருவீங்களா? யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? இல்லை ஏதாவது வேறு விதமான தொடர்பு இருக்கிறதா?
தொடர்பு இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல, சந்தோஷம்தான். விருப்ப விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் என்னையும் என்னுடைய செயல் அவரையும் பாதிக்காது. ரைட், ஓகே. தர்சனாவும் இதை அறிவார். சரி, அந்த அம்மா அறிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போட்டேன். அறிஞ்சாங்களா, மனசுக்குள்ள அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா உதவுமாறு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். மனு விவாகரத்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் அது 6 மாதம் இப்படி 1 வருஷத்துக்குள்ள பண்ணிடுவாங்க. ஒரு நீதிமன்ற இது அந்த இதுக்கு கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, பேசிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதிபதி என்ன பண்ண போறாங்க? சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்த்துவாங்க, பிரிஞ்சாலும் எப்பா சட்டப்படி என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு அவங்களுக்கு என்ன இருக்கு. அதே மாதிரி இருவரின் அப்புறம் அடுத்து போட்டிருக்காங்க, இருவரின் பிரிவுக்கு மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம். தங்களின் வாழ்த்துக்கள்னா ரசிகர்களை பார்த்து சொல்றாரோ? இருவரின் பிரிவுக்கு மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம். யார் சொன்னா? இல்ல, ரசிகர்களின் வாழ்த்துக்கள். ரைட்டு, ஓகே. சீனு ராமசாமிக்கு எவ்வாறு ஊக்கமாக இருக்க முடியும்? கட்டாயமா முடியும். இது எவனுமே பாராட்ட மாட்டான், எந்த ரசிகனும் பாராட்ட மாட்டான். வாழணுங்க கடைசி வரைக்கும். ஆண் பெண்ணோடு, பெண் ஆணோடு வாழணும். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் பொம்பளை. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கதான் செய்யும். பலவிதமான சூழல் இருக்கத்தான் செய்யும். மனைவி ஒரு நோயாளியா இருந்தாலுமே கூட கட்டி விட்டோம் என்ற ஒரு அந்த கற்பு நெறியோடு ஒரு ஆண் வாழ வேண்டும். புரியுதுங்களா? இந்த இப்ப சாய்ரா பானு சொல்றாங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியாது. ஆமா, என் உடல்நிலை சரியில்லை, பார்த்து கொள்ள ஆள் இல்லை, அவர் இசைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவர், அதனால டிஸ்டர்ப் பண்ண விரும்புற, அதனால நான் அவரை விவாகரத்து செய்கிறேன். இதெல்லாம் கேட்கிற மாதிரியா இருக்கு? இல்ல ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்குல்ல? தனக்கு நோய் அப்படின்னா புருஷங்காரன் பார்ப்பான். சரி, அவருக்கு நோய்னா இவர் பார்ப்பார்ல. அப்ப இவர் ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பொண்ணு டைவர்ஸ் பண்ணிடுவாரோ? இல்ல, ஏஆர் ரஹ்மானுக்கு இது வரைக்கும் நோயே வந்தது இல்லையா? இனிமேல் வரப்போவது இல்லையா? நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் என்ன ஒரு விவாகரத்துக்கு காரணங்கள் அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் இவருக்கு என்ன காரணம்? சீனு ராமசாமி அப்படிங்கிற காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஆமா, அவருடைய செயல் என்னையும் என்னுடைய செயல் அவரையும் பாதிக்காத. அது எப்படி பாதிக்காம போகும்? தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம். யார் சொன்னா? அந்த மாதிரி யாரும் இது பண்ண மாட்டாங்க, யாரும் ஊக்கப்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். முதல்ல சொன்ன மாதிரி என்னதான் ஒரு மனைவி ஒரு மனைவி நோயாளியாக இருந்தாலும், கணவன் நோயாளியாக இருந்தாலும் சரி, தாலி கட்டிட்டோம், கடைசி வரைக்கும் வாழணும். அவன் தான் தமிழன், அவன் தான் தமிழ் பண்பாடு. ஆகும்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போறது அப்படின்னா, அப்ப சீனு ராமசாமிக்கு என்ன வேற ஏதாவது தொடர்புகள் இருக்குதா? இல்ல தர்சனாவோட நிலைமை என்ன? இல்ல, இவர் தர்சனாவை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு தர்சனாவி மேல என்ன தவறு இருக்கிறது? தர்சனா இவரை டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சீனு ராமசாமியின் மேல என்ன தவறு இருக்கிறது? ரைட், 2 பேரும் ஒப்புக்கொண்டார்கள், 2 பேரும் மேல என்ன தவறு இருக்கிறது? என்ன பிரிவதற்கு என்ன காரணம்? அப்படி என்ன காரணமாக இருந்தாலுமே சரிங்க, விவாகரத்து என்பது என்ன ஏற்றுக்கொள்ள முடியும்? வாழ்வதற்கு பல காரணங்களை சொல்லுங்க, விவாகரத்து காரணமே சொல்லாது. இதை ரசிகர்கள் ஊக்கப்படுத்தவே மாட்டாங்க. நம்ம இது சீனு ராமசாமி போன்றவர்களை கூர்ந்து கவனிங்க. வாழ்க்கைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க. ஆமா, கே பாக்கியராஜெல்லாம் அற்புதமான திரைக்கதை மன்னன். ஆமா, தன்னுடைய மனைவி ஃபர்ஸ்ட் மஞ்சக்காமாலையால இறந்து போனாங்க. ஆமா, உடனே என்ன எப்படி சமாச்சாரம் அப்படிங்கிற கான்செப்ட் பூர்ணிமா ஜெயராமோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பிரிச்சுட்டாங்களா? உண்மையிலே இல்லையே, அந்த மாதிரிலாம் இல்லையாங்க. அன்னைக்கெல்லாம் எந்த ஒரு டைவர்ஸ் இப்ப ரஜினி இப்ப லதாவை எடுத்துக்கணுங்க, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ரஜினிகாந்த் இருந்தார். ஆமா, அதை பார்த்து விட்டு பல விதமா சொல்லி பிரிவதற்குண்டான ஏற்பாடுலாம் நடந்தது. உடனே எம்ஜிஆர் ஐயாவே அவங்களே அன்றைய முதலமைச்சராக கூப்பிட்டு அவரை கண்டிச்சு சொன்னா, எப்ப உன் மேல ரசிகர்கள் மக்கள் ஏகப்பட்ட மரியாதை வச்சுட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தி, நீ உன்னுடைய ரூட்டை மாத்து, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசபிள் கொடுத்து. இன்னைக்கு ரஜினிகாந்த் எப்படி இருக்காரு? பிரிச்சுட்டாங்களா ரஜினி லதா? அதே ரஜினி லதா தனுஷ் ஐஸ்வர்யாவை தடுக்க முடிந்ததா? ஒண்ணு இல்லையே. எவ்வளவு சமாதானம் சொன்னாங்க, தனுஷ் ஐஸ்வர்யா கேட்கவே இல்லை. ஆமா, இன்னும் சொல்ல போனா தனுஷாவது கேப்பா அப்படி போல ஐஸ்வர்யா கேட்கவே இல்லை. புரியுதுங்களா?
இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்னத்த ரசிகர்கள் வந்து இவருக்கு சீனு ராமசாமிக்கு ஊக்கம் கொடுப்பாங்க? யாரும் ஊக்கமெல்லாம் கொடுக்கவே முடியாது. காதலுக்கு ஊக்கம் கொடுக்க முடியும், காதலுக்கு மரியாதை கொடுக்க முடியும், காதலுக்கு ஊக்கம் கொடுக்க முடியும், கல்யாணத்திற்கு ஊக்கம் கொடுக்க முடியும். புள்ள பெத்திக்கிறியா, ஒரு நேரத்துல 2 புள்ள பெத்திக்கிற, 4 புள்ள பெத்திக்க, அதுக்கு ஊக்கம் கொடுக்க முடியும். ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணு, ஊக்கம் கொடுக்க முடியும். அவன் ஓடுறான்டா, மதம் மாறி கல்யாணம் பண்ணு, அதையும் ஊக்கம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? விவாகரத்து, மரணம், தற்கொலைக்கெல்லாம் வந்து எப்படி ஊக்கம் கொடுக்க முடியும்? ஒரு செத்து போனா ஊக்கம் கொடுக்க முடியுமா? தற்கொலை செஞ்சுட்டா இருப்பான், ஆமா, அவருக்கு நம்ம ஊக்கம் கொடுப்போம். ஊக்கம் கொடுப்பீங்களா? அது மாதிரிதான் விவாகரத்துக்கு ஊக்கம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு சின்னத்திரை நடிகை ஷாலினி அப்படிங்கிற அந்த அம்மா வந்து விவாகரத்தை வந்து கொண்டாடினா, அந்த அம்மா கொண்டாடினா, அது கூட நம்ம வீடியோ போட்டோம். விவாகரத்தில் நம்ம கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அங்க ஹிந்தியில பாலிவுட்ல ஒரு நடிகை வந்து டான்ஸ் போட்டு கொண்டாடினாங்க, விவாகரத்தை நான் செய்து விட்டேன். என்ன விவாகரத்தை நம்ம கொண்டாடுவோம். கல்யாணத்தை கொண்டாடுங்க, காதலை கொண்டாடுங்க, புள்ள பிறந்துருச்சா கொண்டாடுங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா கொண்டாடுங்க, உங்க குழந்தை வந்து வயசுக்கு வந்துதான் கொண்டாடுங்க, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா கொண்டாடுங்க, பரம்பரை பிறகு சந்தோஷமா வாழுங்க. இது வந்து பிறருக்கு வந்து தேவையற்ற ஒரு தவறான உந்துதலை கொடுக்கும். சீனு ராமசாமிக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. டோட்டலா ஒருத்தர் பார்ப்பான், நார்மலா ஒரு பார்க்கக்கூடிய என்னடா அது இயக்குனர் அப்படிங்கிறாங்க, அப்புறம் ரசிகருங்கிறாங்க, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இசை புயலுங்கிறாங்க, தனுஷுங்கிறாங்க, ஐஸ்வர்யாங்கிறாங்க, ஜிவி பிரகாஷ்ங்கிறாங்க, ஜெயம் ரவிங்கிறாங்க, சைந்தவனிங்கிறாங்க, நடிகருங்கிறாங்க, பாடகருங்கிறாங்க, பாடகிங்கிறாங்க, எல்லாருமே டைவர்ஸா போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளும் பார்ப்போம், ஏதோ ஒரு காரணத்தை அவன் கொண்டாடி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவளும் பார்ப்பா, சரி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவளும் டைவர்ஸ் பண்ணிட்டு, இப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு ஆணை பெண் டைவர்ஸ் பண்ண, பெண் ஆணை டைவர்ஸ் பண்ண போட்டா வாழ்க்கை எவன்டா வாழ்றது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். வாழ்க்கை எதற்காக வாழணும்? வாழக்கூடும், அது தவறு. வாழ்வை கூட்டணுங்க, வாழ்வை கூடணும், வாழ்வு கூடணும், அதுதான் வாழ்வு கூடணும், கைங்கரியமா வாழ்வு கூடணும். அதை விட்டு போட்டு விவாகரத்து அதை கூட்டிக்கிட்டு இது தவறான முன்னுதான். சீனு ராமசாமியாக இருந்து தர்ஷனாகட்டும், மறுபரிசீலனை பண்ணுங்க. இதை வந்து ரசிகர்கள் வாழ்த்து எங்களுக்கு ஊக்கம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.